இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன பண்றீங்க? எதுக்கு இப்ப ஓபன் பண்ணீங்க? என்ன பண்றீங்க? இது நம்ம ஊர் இல்ல, வெளியூர். அவங்க எல்லாம் பேசுனதை பார்த்தா ஏதோ பிரச்சனையா இருக்கும் போல இருக்கு. இப்ப என்ன மாமா, சாமி சிலைய தூக்கிட்ட போக போறோம். சாமி கும்பிட்டு திரும்ப பூட்டிட்டு போயிட போறோம். சிவா, இவ்ளோ தூரம் வந்துட்டு கதவு ஓட்டையில நின்னு சாமி கும்பிடணுமா? நைஸ், நீங்க பண்றதுதான் கரெக்ட். ஏதோ பிரச்சனை ஆயிட போது, புரிஞ்சுக்கங்க. எதுக்கு பயந்து நடுங்குறீங்க? பிரச்சனை வந்தா நம்ம போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். ஜானி, சிவா, நான் ஒன்னும் தப்பா சொல்லலையே. சிவா, திறந்தாச்சு, உள்ள போய் சாமி கும்பிடலாமா? துளசி, உள்ளூர்காரங்க யாராவது பிரச்சனை பண்ணிட போறாங்க. என்ன? சுத்தம் பண்ணுவோம். பிரச்சனை வந்தா பாத்துக்கலாமே. நாம திறக்கணுங்கிறதான் சாமி கட்டளை போத. மாமா, துளசியே சொல்லிட்டாங்க, அப்புறம் என்ன? இதான் துளசியே. சுத்தம் பண்ணிக்கிட்டே பேசலாம். சரி சரி, வாங்க. ஏய், யார கேட்டு கோயில திறந்தீங்க? 10 வருஷமா பூட்டி கிடந்த கோயில யார் திறந்தது? எங்க ஊரே அவமானப்படுத்திட்டீங்களே. ஏய், என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? இவங்க யாரும் இந்த ஊர் எல்லையை விட்டு தாண்டக்கூடாது. பாருங்க, பூட்டி இருந்த கோயில திறந்ததுக்கு உடைச்ச கைய இங்கே உடைச்சு வீசுங்கடா. ரெண்டு கை உங்களுக்கு இல்லப்பா, ஒத்த கையை தான் உடைக்கணும். ஒத்த கை எங்களுக்கு தான் சொந்தம். டேய், என்னடா பாத்துட்டு நிக்கிறீங்க? அடிச்சு கைகளை உடைக்கிறாங்க. இது கோவில். ஆடோ கோழியோ வெற்ற இடம் இல்ல. அம்மா, நீ எங்களுக்கு சொல்றியா? எங்க ஊர் கோயில் கட்டுப்பாட்டை மீறி யாரை கேட்டு திறந்தீங்க? ஏங்க, நீங்க எல்லாம் பெரியவங்க தானே. நீங்களே இப்படி பண்ணா உங்க குழந்தைங்களாம் நாளைக்கு எங்க போவாங்க? கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க வேணாம்னு சொல்லுவாங்க. நீங்க கோயிலை வச்சுக்கிட்டு அதை பூட்டி வர வச்சிருக்கீங்க. இது பாவம் இல்லையா? இங்க பாருங்க, நீங்க ஒண்ணு எங்களுக்கு புத்தி சொல்லணும்னு அவசியம் இல்ல. கோயிலை திறந்தது தப்பு தானே, அதுக்கு தண்டனை கண்டிப்பா உண்டு. இங்க பாருங்க மாமா, அவங்க பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க 4 ஊருக்கு போறீங்க, போற பக்கம் தேவைப்படுற இடத்துல சாமி கும்பிட்டுக்குவீங்க. நம்ம ஊர் பொம்பளைங்கள எங்க போவோம்? எங்க பாவத்தையும் சோகத்தையும் யார்கிட்ட போய் சொல்றது? நாங்க கோயில பூட்டி வச்சதுனால என் பொண்ணுக்கு மாப்பிள்ளையே கிடைக்கல. வெளியூர்கார் யாரும் பொண்ணு கேட்டு வர மாட்டேங்கிறாங்க. சாமிய பூட்டி வச்சா எப்படி மழை பெய்யும்? இந்த ஊருக்கு எப்படி நல்லது நடக்கும்? அம்மன் அருள் இல்லாம நீங்கள என்னத்தை தான் வாழ போறீங்களோ? 10 வருஷமா இந்த ஊர்ல மழை கூட கிடையாது. நாங்க சாகரத்துக்குள்ள கோயில திறக்க மாட்டாங்களா? ஒரு முறையாவது இந்த சாமியை பார்த்து கும்பிட மாட்டோமான்னு ஏங்கிட்டு இருந்தோம். எங்கிருந்தோ வந்து சாமி மாதிரி கதவு திறந்து வச்சிருக்காங்க. அவங்க கைய வெட்டுவேன், காலை வெட்டுவேன்னு பேசிட்டு இருக்கீங்களே, நீங்கள நல்லாவே இருக்க மாட்டீங்க. பாத்தீங்களா, மனசுக்குள்ள இவ்வளவு ஆசையும் சோகத்தையும் வச்சுக்கிட்டு 10 வருஷமா உங்க முடிவுக்காக பொறுமையா காத்துட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்காக கொஞ்சம் யோசிங்க. உங்க பிள்ளைங்களுக்காக யோசிங்க. இந்த கோவம், போட்டி, பொறாமை இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒன்னா சேர்ந்து எல்லாரும் திருவிழா நடத்துங்க.
எல்லாரும் சந்தோஷமா இருங்க. இத பாருங்க, ஒரு சாமி தானே, 2 ஊருக்கும் கண்ணை திறக்கணும். என்னையா சொல்றீங்க? நீங்க எல்லாம் திருந்த போறீங்களா இல்ல நாங்க திருவிழா நடத்தட்டுமா? அம்மா தாயே, நீ எங்க இருந்து வந்த, எதுக்கு வந்தேன்னு தெரியல. கோயிலை திறந்து வச்சு எங்க எல்லார் மனசையும் மாத்திட்ட. இந்த வருஷம் 2 ஊரும் சேர்ந்து விசேஷமா திருவிழா நடத்துறோம். ஏய், என்னப்பா உங்களுக்கு எல்லாம் சம்மந்தம் தானே? நாங்க திருவிழா நடத்துறோம். ஆமாமா, நாங்க நடத்துறோம். கண்டிப்பா திருவிழா நடத்துறோம். ஐயா, எங்க வேண்டுதல் படி நாங்க ராத்திரி இங்க தான் தங்கி பூஜை பண்ணணும். நீங்க சம்மதிச்சாதான் நாங்க எல்லாரும் தங்க முடியும். ஏமா, அந்த சாமியே அனுப்பி வச்சிருக்க உன்ன. உங்களை இங்க தங்க வேண்டாம்னு யார் சொல்லுவாங்க? காலையில ஐயர் வருவாரு. உங்களுக்கு வேண்டியது எல்லாத்தையும் சிறப்பா செய்வாரு. சந்தோஷமா கொண்டாடுங்க. நைட்டு இங்கே தங்கிக்கோங்க. என்ன வேணாலும் கேளுங்க, எல்லாமே கிடைக்கும். சிவா கட்டின தாலியோட துளசியை கடத்திட்டு போய் என்ன பண்ண போறீங்க? ஏய், என்னடா பேசுற? அட, தாலி அறுத்து போட வேண்டியதா? தாலி அறுத்துட்டா துளசி உங்க கூட வந்துருவாளா? ஏய், என்ன சொல்ல வர? இங்க பார், டென்ஷன் பண்ணாம சொல்லு. இங்க பார், இதான் நல்ல சான்ஸு. சிவாவை கொன்னுட்டு துளசி கழுத்துல இருக்க தாலியை அறுக்க வச்சுட்டு துளசி அதுக்கப்புறமா கூட்டு போ. பிரதர், இது கூட செம்ம ஐடியாவா இருக்கே. சிவாவை மட்டும் கொன்னுட்டா நானும் ஹாப்பி தான். இந்த பாருங்க, கோயிலில் வச்சு சிவா கதையை முடிச்சிடலாம். யாருக்கும் எந்த டவுட்டும் வராது. என்ன சொல்றீங்க? 10 வருஷமா பூட்டி இருந்த கோயில திறந்திருக்காங்க. கோவில் ஊர் பிரச்சனையில யாரோ கொன்னுட்டாங்கன்னு நாம கதையை மாத்திரலாம்ல. சூப்பர். சிவா சாவுக்கு துளசி தான் காரணம்னு நாம தப்பிச்சிடலாம்ல. பிரதர், என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? நானே சொல்றேன்ல, அதுக்கப்புறம் என்ன தயக்கம்? இங்க பாரு, சிவா இருக்கிற வரைக்கும் துளசி உன் கூட வரமாட்டா. ஆமாமா, தாசுக்கு காவேரி கிடைக்க மாட்டா. எனக்கு காவேரியும் கிடைக்க மாட்டா, உனக்கு துளசியும் கிடைக்க மாட்டா. பிரதர், இது நல்ல சான்ஸ், போனா வராது. இதுல யோசிக்க ஒன்றும் இல்லை. உனக்காக தான் நான் இவ்வளவும் சொல்றேன். சிவா ஆயுள் இன்னையோட முடிஞ்சு போச்சு. சிவாவை முடிக்கிறோம். நீங்க 2 பேர் இருக்கிற தைரியத்துல தான் நான் இந்த டீலுக்கு ஒத்துக்கிறேன். பாத்துக்கோங்க. நீங்க ஒத்துக்கிறது இருக்கட்டும், ஆனா இப்படியே நம்ம 3 பேர் போனா கண்டுபிடிச்சிருவாங்கல்ல. என்ன பண்ணலாம்? கெட்டப் தான். கெட்டப்பா போட்டுற வேண்டியதா? வாங்க வாங்க, கெட்டப்ப மாத்துவோம்.